தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. திருமாவளவன் அவர்களுக்கே எவ்வளோ பெரிய கஷ்டம் நேர்ந்தது அப்படிங்கிறத மாநாட்டில் அவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளு பத்தியெல்லாம் திருமாவளவன் மாநாடு பயங்கரமாக தள்ளுமுள்ளு. திருமாவளவன் அடிச்சு போட்டாரு பசங்களை. திருமாவளவன் அவர்களே வந்து மேடையில் நீ பேச விடாம அளவுக்கு செல்ஃபி எடுத்தார்கள்னு போட்டேன். செல்ஃபி எடுத்தாலும் யாரு? ஜென்சி கிட்ஸ். ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம்னு சொல்லிக்கிட்ட கூட்டமே தற்பொழுது இப்போ இப்படி நடந்துக்கிறது தன்னுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. நீங்க சொல்ற கருத்தை நான் உடன்படுறேன். அந்த பசங்களையும் அந்த இளைஞர்களும் நிச்சயமா அரசியல் படுத்த வேண்டும். அது எங்களுடைய குறைதான். இறங்க தம்பி, அல்லது உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. மேடையில் இருக்கவங்க தயவு செய்து நிக்கிறவங்க கொஞ்சம் தயவு செய்து ஓரமா போங்க. நடிகர்களுடைய கூட்டத்துக்கு ரசிகர்கள் வருவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநாட்டுக்கு அப்படி இல்லை. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல சில ஃபெயிலியர் இருக்கிறது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அவருடைய கூட்டங்களில் ஏற்பட்ட விஷயங்களை தான் நான் மேற்கோள் காட்டுறேன். நீங்க கரூர் விஷயத்தை நீங்க சொல்றீங்க, ஸ்டாம்பீட் ஆனது, அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இந்த இடத்துல கரூர்ல கொஞ்சம் விட்டு இருந்தா ஒரு ஸ்டாம்பீட் ஆக இல்ல. கடந்த மாநாடுகள்லாம் ரேம்ப் வந்து எங்க மாநாட்டுக்கு சரி வராது சார். ரேம்ப் சினிமா நடிகருக்கு ரேம்ப் போட்ட மாதிரி போட முடியாது. இது என்ன FTV சோழம் நடந்துட்டு இருக்கு. இப்படியே தலைவருடைய இதுக்கு பாய்வான். சிறுத்தை பாய் தானே செய்யும். ஜென்சி கிட்ஸ் ரொம்ப அதிகம் சார். அது இன்னைக்கு வந்தவங்களை வந்து பார்த்து இளைஞர்கள் மாணவர்கள் சாரசாரியாக வந்து இறங்கிட்டாங்க. இது அடுத்த மாநாடு கண்டிப்பாக நடக்காது. எல்லாரும் வரைஞ்சு கட்டின்னு இறங்கிடுவோம். ஆக்சுவலாக இந்த மாநாட்டை SS பாலாஜி போன்றவர் தானே இதில் முன்னணியில் நின்று பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களா, ஒரு ப்ராப்பர் ஆலோசனை இல்லாமல் பண்ணிட்டாங்களா, உள்ளுக்குள்ளே நடந்த தவறு தான் என்ன நினைக்கிறேன்? இல்லை வெளிப்புற சக்திகளினுடைய சதி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விசிகாவை சேர்ந்த திரு அஹமத் ஷாகிப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போது நடந்து முடிந்துள்ள விசிகாவினுடைய மாநாடு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உளுந்தூர்பேட்டையில் நேற்று மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. சில விஷயங்கள் நாங்கள் இங்கிருந்து பார்த்தோம். மாநாட்டில் அவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளு. உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கே எவ்வளோ பெரிய கஷ்டம் நேர்ந்தது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துலேருந்து கேட்குறேன். நீங்களும் அங்கே இருந்தீங்க. மாநாடு வெற்றியா தோல்வியா? எந்த வகையில் வெற்றி, எந்த வகையில் தோல்வி? ஆக்சுவலாக மாநாடு வெற்றியா தோல்வியா என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தான் வந்து சொல்ல வேண்டும். அதை நேரத்தே சொல்லிட்டாங்க. எங்களுடைய பார்வையிலிருந்து விசிகாவுடைய ஒரு சாதாரண தொண்டன் என்ற அடிப்படையில் என்னுடைய பார்வையில் மாநாடு மகத்தான வெற்றி பெற்றது. எப்படிப்பட்ட வெற்றி என்று சொன்னால், மாநாடு முடிந்த கையோடு, நீங்கள் என்னுடைய வார்த்தையை கவனிச்சுக்கிறீங்க, சாணக்கிய சங்கிகளும் சூத்திர சங்கிகளும், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தால் நான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் பீப் பண்ணால் போட்டுக்கிறேங்க, இவங்கெல்லாம் கதறினதே பார்க்குறோம். மாநாடு முடியவே இல்லை, தீர்மானத்தை தான் முன்மொழிஞ்சிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தை பார்த்து விட்டு கதறல். ஏன் கதறல்? இந்துத்துவ தேசியத்திற்கு எதிரானதுதான் தமிழ் தேசியம் என்ற சொல்லை எங்கள் தலைவர் உச்சரித்த மறுகணமே எல்லாம் யூடியூப்பில் வந்துட்டான். பத்தியெல்லாம் திருமாவளவன் மாநாடு பயங்கரமாக தள்ளுமுள்ளு. திருமாவளவன் அடிச்சு போட்டாரு பசங்களை. இப்படி சொன்னதை நீ பார்க்குறோம். இதே ஊடக வாய் வந்து கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எப்படி பேசிச்சு? விசிகாவுடைய தொண்டர்கள் விசிகா விட்டு வெளியே போயிட்டாங்க. திருமாவளவனுடைய கண்ட்ரோலில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழுடைய கண்ட்ரோலில் அவன் சமுதாயமே கிடையாது இப்படின்னு சொன்னாங்க. தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகமே அவங்க சொல்ல கேட்க மாட்டாங்க. தலைவருடைய சொல்ல, திருமாவளவனுடைய சொல்லையே வந்து என்ன செய்யலை, பசங்க யாரும் கேட்காம மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க, கூடாரமே காலியாகி விட்டது. இப்படி சொன்ன வாயி நேற்று எப்படி பேசிச்சு? கூட்டத்தை பார்த்து தள்ளு முள்ளு. அதான் நீ கேள்வியாக கேட்குறீங்க. கடுமையான கூட்ட நெரிசல் வந்துட்டா. அப்போ இந்த கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு? திருமாவளவன் அவர்களே வந்து மேடையில் நீ பேச விடாம அளவுக்கு செல்ஃபி எடுத்தார்கள்னு போட்டேன். செல்ஃபி எடுத்தாலும் யார்? ஜென்சி கிட்ஸ். அந்த பசங்களாம் எல்லாம் வயசு பசங்க 18 வயசுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருந்தாங்க.
சாரசாரியா வந்திருந்தாங்க. மாநாட்டு திடலே பிதுங்கி வெளியே போற அளவுக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டங்கள்ல இது மாதிரி நடக்கும் பொழுதுதான் வந்து அந்த தொண்டர்களை நம்ம சிறுமைப்படுத்தணும், அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள், ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி விசிகால இருந்து கூட அப்போது பேசினார்கள். நீங்களும் கூட சொல்லியிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது தற்போது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம்னு சொல்லிக்கிட்ட கூட்டமே தற்பொழுது இப்போ இப்படி நடந்துக்கிறது. அப்போ இத்தனை காலமாக திருமாவளவன் அவர்களே வந்து தன்னுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நல்ல கேள்வி. நான் முன்னாடி கேள்வியை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் வரும்போது மாநாடு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. தெளிவாக தெரியுதா இல்லையா? யாரெல்லாம் இப்படி சொன்னாங்களோ கூடாரங்காலி அப்படி இல்லைங்கிறவங்கள ஸ்தம்பிச்சு நின்றாங்க. முத்தாய்ப்பா வந்து சங்கிகள்லாம் கதறினாங்க. அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எங்கள் மாநாடு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறதுல ஒரு பாயிண்ட் நம்பர். ரெண்டாவது, நீங்கள் அரசியல் படுத்த இல்லையாங்கிறீங்க. மாநாட்டில் எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பான் சுமாரா? நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் ஒரு வீடியோ காணொலி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மாநாடு முடிந்த பிறகு நான் என்னுடைய வண்டி எடுத்துகிட்டு பேக் சைடாக வந்து ஒரு ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். எங்கே? திருச்சி டு சென்னையுடைய ஹைவேல 15 கிலோமீட்டருக்கு நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மொபைலில் இருக்குது. 15 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து அப்படியே ஸ்தம்பிச்சுட்டு இந்த ரோடே வந்து எந்த பஸ்ஸு வந்து 4 ட்ராக், ஒரு 2 பஸ்ஸாக சார் போக முடியாதுல, 4 ட்ராக்கில் அப்படி நிற்குது. அப்படி மாநாட்டுக்கு உள்ளே திடலில் வந்தவங்களை விட மாநாட்டு பந்தலுக்கு வெளியே நின்றவங்க வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அரசியல் படுத்தாத இளைஞர்கள்னு சொல்கிறீங்க. இத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க மாநாட்டுக்கு. தலைவர் சொன்ன சொல்லு கட்டுப்பட்டு மாநாட்டில் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. சில 100 பேர்கள் ஆர்வக்குள்ளாராக எல்லா வயசு பசங்க அந்த ரேம்பில் போய் ஏறி தலைவரை வந்து நெருக்கினாங்க. மாநாட்டு மேடையே வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்ற மீன்ஸ் செல்ஃபி எடுக்கிறது. அவனுக்கு அன்னைக்கு வந்து தலைவரை பார்த்தா குலசாமின்னு வர்றான். நீங்கள் சொல்கிற கருத்தை நானும் உடன்படுறேன். அந்த பசங்களையும் அந்த இளைஞர்களும் நிச்சயமாக அரசியல் படுத்த வேண்டும். அது எங்களுடைய குறைதான். அது சப்பு கட்டி பூசி முறையெல்லாம் இல்லை. லட்ச விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது சில ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த பசங்க அந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியாமல் தலைவருடைய சொல்லியே கேட்காம இப்படி நடந்து கொண்டது வந்து எங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கள் மாணவர்கள் எல்லாத்துக்கும் கடுமையான வருத்தம். ஒரு கட்டத்தில் தலைவருடைய பாதுகாப்புக்கே வந்து ஒரு கேள்விக்குரிய அளவு ஆயிடுச்சு. நாங்கள்லாம் ஒரு பதப்பதித்து போயிட்டோம். அந்த வீடியோவில் பார்த்து நாங்கள் நெருங்க முடியல சார். மாநில நிர்வாகின்னு எங்களுடைய சேரில் எங்களுடைய பேர்களை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் போக முடிஞ்சா அந்த சேருக்கு இல்லை. இப்போ நாங்கள் மக்களை கட்டுப்படுத்துகிற வேலையில் மற்ற வேலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் சில ஃபெயிலியர் இருக்கிறது. அது நிச்சயமாக அந்த மாநாடுடைய அந்த மீளாய்வு கூட்டத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். எந்தெந்த இடத்துல லேக் ஆகிருக்கிறோம், எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக என்ன செய்வோம், அது சரி செய்வோம். மாநாட்டுடைய ரேம்பு போட்டதில் நிச்சயமாக அதெல்லாம் பெரிய தவறு. இப்போ நீங்கள் சொன்னீங்க நடிகர்களுடைய கூட்டத்தில் வந்தால் தான் இப்படி சொல்கிறீங்க. நடிகர்களுடைய கூட்டத்துக்கு ரசிகர்கள் வருவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநாட்டுக்கு அப்படி இல்லை. தலைவராக ரசிகராக பார்க்குறவன் வருவான். தலைவரை வந்து குலசாமியாக கொண்டாடக்கூடிய வருவாங்க. என் கட்சிக்கு தொண்டர்கள் வருவார்கள். சமூக ரீதியில் நிறைய நடிகர்கள்னா மற்ற நடிகர்களை சொல்ல, நான் இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அவருடைய கூட்டங்களில் ஏற்பட்ட விஷயங்களை தான் நான் மேற்கோள் காட்டுறேன். நீங்க கரூர் விஷயத்தை நீங்க சொல்றீங்க, ஸ்டாம்பிங் ஆனது, அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில கரூர்ல 25,000 சார். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு இருந்தா ஒரு ஸ்டாம்பிட் ஆக இல்ல. அப்ப தலைவர் என்ன செய்யறாரு? இத்தனை ஒரு மாசத்துடைய உழைப்பு, இவருடைய வேர்வையை சிந்தி அவ்வளோ பொருளாதார செலவுல நம்ம வந்து ஒரு மாநாட்டை நடத்துகிறோம். லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இருக்கிறார்கள். ஒரு ஆயிரக்கணக்கான பேர் மாநாட்டை சீர்குலைக்கிறதுக்கு வர்றான். உடனே தலைவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு? இமீடியட்டாக மாநாட்டை முடிக்கிறாரு. ஒரு 2 மணி நேரம் பேச வேண்டிய மாநாட்டை வந்து சுருக்கி விட்டு 5 நிமிஷம் பேசிட்டு நான் இதோட மாநாட்டை முடிச்சுக்கிறேங்கிறாரு. அப்போ வந்து தூரநோக்கு பாய்மையாக யோசிக்கிறாரு. 25,000 பேர் இருக்கக்கூடிய கரூரில் ஸ்டாம்பீட் ஆகி அசம்பாதம் நடந்துச்சு. லட்சக்கணக்கில் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்காங்க சார். அந்த வந்து ஒரு 3 லட்சம் பேர் தான் கெப்பாசிட்டி. அதை தாண்டி வெளியே போயிட்டே இருக்காங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே டிசிஷன் எடுக்கிறாங்க தலைவர். அதான் ஆளுமை, அதுதான் ஒரு அனுபவம். மாநாட்டை நம்ம நின்று நீட்டி முழங்கி பேசுறது மேட்ரு இல்லை, மக்களுக்கான நம்ம பாதுகாப்பை வழங்கணும்னு சொல்லி இம்மீடியட்டாக மாநாட்டை முடிக்கிறாங்க. அதனால வந்து இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையால் ஒரு அசம்பதம் இல்லை. எவ்வளோ பெண்கள் வந்திருந்தாங்க, எவ்வளோ சாரையாக கை குழந்தைகள் நான் பார்த்தேன். எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் வந்துச்சு. ஆனால் ஒரு சிலர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஒரே ஒரு தம்பி மயக்கம் போட்டு இருந்தார். ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மருத்துவர் அணிட்டு சிறப்பாக டிப்ளாய் பண்ணியிருந்தோம். விஐபியை வந்து கொண்டு வரவு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. காரணம் அவ்வளோ கூட்டவுடைய நெரிசல். கடந்த மாநாடுகள்லாம் ரேம்ப்பு வந்து எங்கள் மாநாட்டுக்கு சரி வராது சார். ரேம்ப்
அது கூட நம்ம நிறைய தோழர்கள் வந்து தலைவர்கிட்டயே சொன்னாங்க, இந்த ரேம்ப் ஒன்று போட்டு ரேம்ப் வாக், அதாவது நான் கூப்பிட்ட குரலுக்கு செவிமடுத்து ஓடோடி வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளையும் தலைவர் சொல்லுவார் ஒரு மாநாட்டிலையும். சொன்னால் அப்படியே தலைவருடைய இதுக்கு பாய்வான், சிறுத்தை பாய் தானே செய்யும். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் தலைவரை பார்த்து என்ன செய்வாங்க, போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எங்கள் தலைவர். அவரை நீங்கள் வந்து ரேம்பில் நீங்கள் வாக் பண்ண வச்சா சும்மாவாக இருப்பாங்க தொண்டர்களே? பார்க்க மாட்டாங்க. எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி வந்து தலைவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, தலைவருடைய பேச்சை கேட்க தான் வந்திருக்காங்க. அப்போ ரேம்பு போட்டோம்னா சினிமா நடிகருக்கு ரேம்ப் போட்ட மாதிரி போட முடியாது. இது என்ன எஃப்டிவி ஷோவாக நடந்துகிட்ருக்கு? தலைவருங்க, தேசிய தலைவருங்க. அப்போ அவர் இங்கே போட்டிங்கன்னா குறைஞ்சது நீங்கள் 2 பக்கமும் ஃபென்சிங் போட்டு பிளாக் பண்ணணும், பவுன்சரை போட வேண்டும். இப்போ நம்ம பவுன்சரை போட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீர்களா? திருமாவளவன் வந்து பவுன்சரை வச்சு என்ன செய்வார், தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்துவாருமா. வால் எழுப்பின மாதிரி 10 அடிக்கு வந்து நம்ம ஃபென்சிங் போட்டால் பார்த்தீங்களா தொண்டர்களை வந்து பிரிச்சுட்டாங்க அப்படிமா. எதை சொன்னாலும் சொல்றீங்க, எதை செஞ்சாலும் அப்படி இருந்திருக்கணும். ரேம்பு போட்டால் அதை செய்ய வேண்டும். ரேம்பு போட்டோன்னா குறைஞ்சது அந்த ஃபென்சிங் போட்டு அந்த இடத்துல பவுன்சர் போட்டு தான் ஆக வேண்டும். இப்போ எங்களுக்கு என்னென்னா இத்தனை லட்சம் பேர் வந்து மாநாட்டை இவ்வளோ பெருசாக என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு உணர்ச்சி பூர்வமாக வந்திருக்கிறாங்க. எப்படி வந்தாங்க? திருமாவளவன் பின்னாடி தான் நாங்கள் நிற்கிறோம். பிசிகாவுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அத்தனை சமூகம் நிற்கிறது. சமூக ரீதியாக பேசுகிறேன். தலித் சமூகம் எங்களுடைய கட்சி பின்னாடி தான் நிற்கிறது. பிசிகா தொண்டை எங்கேயும் போகலை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்பதை சொல்லுறதுக்காக தான். உண்மையில் நானும் மாநாட்டில் அட்டன் பண்ண முடியாது சார். என் ஃபேமிலி மேரேஜ், என் பையனை கொண்டு காலேஜில் சேர்க்கணும், அவ்வளோ நெருக்கடியில் எனக்கு போட்டு தான் வந்தோம். இப்போ என்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்களும் என்னோட பயணித்தவர்கள் உணர்ச்சி பூர்வமாக வந்தேன் சார். வந்து பார்த்தா உண்மையிலேயே ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும் மனநிறைவு தான். லட்சக்கணக்காக நாங்கள் நிரூபிச்சிட்டோம். இருந்தாலும் தலைவர் பேச்சை கேட்க முடியாமல் போச்சு. நான் உட்பட ஒரு 1 hour அவர் கண்டென்ட் பேசியிருந்தாருன்னா 125 தீர்மானம் சார். தீர்மானத்தை பார்த்தீங்களா? இல்லை, கரெக்டு தான், நான் அது பார்த்தேன். அண்ட் மோரோவர் வந்து இந்த பேச்சுன்றது பல விஷயங்களை வந்து அரசியல் களத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கும் திருமாவர்களுடைய பேச்சு. பட் அது நடக்காமல் போனதுக்கு இந்த மாநாட்டில் நடந்த குளறுபடிகள், ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் போனது, நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருந்தது, ஃபெயிலியருக்கு காரணமான விஷயங்கள். ஆக்சுவலாக இந்த மாநாட்டை எஸ்எஸ் பாலாஜி போன்றவர் தானே இதில் முன்னணியில் நின்று பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களா, ஒரு ப்ராப்பர் ஆலோசனை இல்லாமல் பண்ணிட்டாங்களா, உள்ளுக்குள்ளே நடந்த தவறு தான் என்ன நினைக்கிறீங்க சார்? அது வந்து எவ்வளோ பெரிய அரசியல் கட்சியும் மாநாடு நடத்தும் போதே 100% பெர்ஃபெக்டாக நம்ம வந்து நடத்த முடியாது. ஒரு சில ட்ராபேக்ஸ் ஆகிவிடும். ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் மாநாடு வருஷம் போட்டுகிட்டே இருக்கோம். 40 ஆண்டுகள் களத்தில் நின்றுட்டு இருக்கோம். அப்போ எங்களுடைய மாநாட்டில் இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வரக்கூடாது. அப்படி வந்தால் தான் நீங்கள் கேட்குறீங்க. இதே ஒரு தாவேகா கட்சியோ வேறு ஏதாவது கட்சியோ மாநாடு நடத்துகிறாங்க வந்தால் நீங்கள் கடந்து போய்விடுறீங்க. கருத்தியலாக வந்த விசிகாவுடைய மாநாட்டில், கருத்தியலாக உருவாக்கப்பட்ட தொண்டர்களை கொண்ட விசிகா மாநாட்டில் ஒரு தலைவர் பக்கத்தில் இருந்து இடிச்சிட்டானே பிடிச்சாங்க தான் அவங்க ஆதங்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. அதே ஆக எங்களுக்கு இருக்குது சார். ரியலி சாரி. அதை நாங்கள் வந்து சப்பக்கட்டு கட்டலை. அடுத்த மாநாட்டை கண்டிப்பாக திருத்திக் கொள்வோம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக தான் பண்ணியிருந்தாங்க. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ்ல அங்கங்க ஸ்பாட்ல தண்ணீர் தவறுனா நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநாடு போடக்கூடிய அளவுக்கு திடல் இல்லை சார். உண்மை ஃபேக்ட் அதுதான். இல்ல சார், கடந்த மாநாடு வரைக்கும் நடந்த மாநாடுகள் சரியா தானே நடந்துச்சு. மேடையில ஏற விடாம அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா பவுன்சர் போட்டிருந்தாங்க. இது தொண்டர் அணி டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. தொண்டர் அணியை வந்து கட்சிக்காரனா நான் பார்க்குறான். எங்களுடைய ஜென்சி கிட்ஸ் ரொம்ப அதிகம் சார். அது இன்னைக்கு வந்தவங்களை வந்து பார்த்து இளைஞர்கள் மாணவர்கள் சாரசாரியாக வந்து இறங்கிட்டாங்க. ஒரு 75% இளைஞர்களால் நிரம்பிட்டு. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க, தலைவரை இப்போ பார்க்க முடியும், வந்து இப்போ தான் பார்க்க முடியும். நம்ம போய் மாநாட்டில் நின்று நம்ம செல்ஃபி எடுக்கிறது தான் வந்து புரியாது. சில தலைவரே இவ்வளோ கோவப்பட்டு அடித்ததான் நீ பார்த்தீங்க. அதை பெரிய ஃபோக்கஸ் பண்ணி போட்டாங்க. சில ஸ்ரீதேவி ஊடகங்களே இவ்வளோ பெரிய க்ரௌடாக காமிக்கவில்லை. அங்கே பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ், எங்களுடைய சவுண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், விஐபி அரேஞ்ச்மெண்ட் எதையுமே காமிக்கலை. எதை காமிச்சாங்கன்னா கீழே இறங்குடா, அதை ஃபோக்கஸ் பண்ணான். ஏம்மப்பா நீ வெள்ளை சட்டையா வெளியே போப்பா, முதல் கீழே இறங்குப்பா, அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. எலக்ட்ரிசிட்டி இருக்குப்பா, அது வயரு போயிட்டு இருக்கு, டச் பண்ணாத, இப்படி சொன்னதையெல்லாம் கோர்வை செஞ்சு 4 நிமிஷத்துக்கு வெளியிடுறான். எவ்வளோ பெரிய புண்ணியமாக பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய புண்ணியமான வேலை அது. ஆக என்னன்னா இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்களேங்கிற யோசனை கூட அந்த பசங்களுக்கு இல்லை. நம்ம இத்தனை லட்சம் பேர் நம்ம
அண்ணன்மார் இருக்காங்க, நம்ம மாமாமார் இருக்கிறாங்க. நம்ம போய் மேடையில் ஏறி தலைவரை போய் நெரிக்கிறோமே, மைக்கை பிடிச்சி பிடிக்கிறோமேங்கிற ஒரு யோசனை கூட இல்லாமல் செஞ்சுட்டாங்க. இது அடுத்த மாடம் கண்டிப்பாக நடக்காது. எல்லோரும் வரைஞ்சு கட்டின்னு இறங்கிடுவோம். முன்னாடி இருந்த மாதிரி விவிஐபி மாநில நிர்வாகிகள் அந்த சேனல் அந்த பேனலில் வந்து இல்லாமல் விட்டதின் விளைவுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத கண்டிப்பாக மாநாட்டுடைய ரிவ்யூ மீட்டிங்கில் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். வெளிப்புற சக்திகளினுடைய சதி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் புலனாய்வு செய்து சொல்லுங்க. அது உங்களுடைய ஒப்பீனியன் ஒன்று இருக்கும்ல. இல்லை அப்படி ஒன்று தெரியல. வெளிப்புற ஏன்னா தோழமை சக்தியில் நிறைய வந்திருந்தாங்க. இப்போ நான் கூட சில விஷயங்களை நான் போகும்போது பல இடங்களில் திமுகவை சேர்ந்த நண்பர்களே வந்து மாநாட்டை கலந்து என்ன தோழர் எப்படி இருக்கீங்க நம்ம விசாரித்தாங்க. நாமளும் அளவான ஒரு டிவி வாங்கி கொடுத்தோம். தலைவர் பேச கேட்கறதுக்கு வந்தான்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல் விஜய் தாவேக்காவுடைய நண்பர்கள் நிறைய வந்திருந்தாங்க. அவர் தலைவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருந்தாங்க. இப்படி வந்து தோழமை சக்திகள் நிறைய வந்திருந்தாங்க. தலைவரை உள்வாங்கிய தலைவரை வந்து என்ன இலட்சித்தமிழ் என்ன பேசுவார், விசிகோடைய மாநாடு வந்து நிறைய கருத்தியல் இருக்குன்ற அடிப்படையில் வந்திருந்தாங்க. நிறைய சக்தியில் வந்திருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் நம்ம பார்த்தா அவங்கெல்லாம் போய் என்ன செய்யலை, தலைவர் பண்ணி நிற்கல. இது முழுக்க இளைஞர்கள் பட்டாலும் திரண்டு வந்து விட்டது. எதுக்கு வந்தாங்க? நாங்கள் எங்கள் குலசாமி திருமாவளவன் தான் இருக்கிறோம், நாங்கள் விசிகாவோடு தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எங்கேயும் செல்லவில்லை, எங்கள் விசிகாவுடைய ஓட் பேங்க் இளைஞர்கள் ஓட் பேங்க் நாங்கள் இங்கே வந்து எங்கேயும் சிதறவில்லை, ஜென்சி கிட்ஸ் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சாராசாரியாக வந்துட்டான். அவ்வளோ பெரிய இளைஞர் சக்தியை கட்டுப்படுத்த எங்களுடைய தொண்டரணியால் முடியவில்லை. 1,00,000 பேர் வந்து என்ன சார் செய்கிறது? என் உயிரான விடுதலை சிறுத்தைகளேங்கிறாரு, வந்து சூழ்ந்துட்டான், முடிஞ்சிடுச்சு. அதோட மாநாடு வந்து க்ளோஸு. மாநாட்டில் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் தனியாக கவனிக்கப்படுது. விஜய் அவர்கள் வந்த கூட்டத்துக்கான கிரெடிட்ஸை வந்து விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார், அதனால விஜயை கூப்பிட வேணான்னு ஒரு முடிவு இருந்ததா?